ஒரு நாட்டின் அரசவையில் வினோதமான ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. வயதான முதியோர்கள் நாட்டிற்கு தேவையில்லை, அவர்களை நாடு கடத்திவிட வேண்டும் என்ற விவாதம்தான் அது. அரசன் அதற்கு கட்டுப்பட்டு முதியவர்களை நாடு கடத்திவிடலாம் என்று ஆணையிட்டார். ஆனந்தனுக்கு வயதான தன் தந்தையை நாடு கடத்த விருப்பமில்லை. எனவே யார் கண்ணிலும் படாமல் வீட்டிற்குள்ளேயே மறைத்து வைத்திருந்தான். சில நாட்களுக்கு பிறகு மன்னனின் காலில் ஒரு வீக்கம் ஏற்பட்டது. அதற்கான மருந்துகளை விரைவில் கண்டுபிடிக்க அரண்மனை மருத்துவர்களிடம் ஆணையிட்டார். அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனினும் மன்னனின் தண்டனையிலிருந்து தப்புவதற்காக ஏதாவது தந்திரம் செய்து மன்னனை குழப்பிவிட எண்ணினர். மன்னர் பெருமானே, மருந்து தயாரிக்க சாம்பலாலான கயிறு ஒன்று வேண்டும். யாராவது அதை கொண்டு வர வேண்டும் என்று மக்களுக்கு ஆணையிடுங்கள் என்றனர். சற்று குழப்பமடைந்த மன்னரும் அவ்வாறே செய்தார். யாராலும் சாம்பலால் ஆன கயிறினை கொண்டு வர முடியவில்லை. ஆனந்தன் தன் தந்தையிடம் அதை கோரினான். அதற்கு அவர் ஒரு கயிறை முறுக்கி அதை ஒரு பலகையின் மேல் வைத்து கயிறை மட்டும் எரித்துவிடு என்றார். அவனும் அவ்வாறே செய்ய பலகையில் சாம்பலால் ஆன கயிறு மிஞ்சியது. அதை மன்னனிடம் கொடுத்தான். மருத்துவர்கள் மீண்டும் அடிக்காமலே ஒலிக்கும் மேளம் ஒன்று வேண்டும் என்றனர். இதை எப்படி செய்வது என்று ஆனந்தன் மீண்டும் தந்தையை கேட்டான். அதற்கு அவர், கடைக்கு போய் மேளம் தயாரிக்க தேவையான தோல் பொருட்களை வாங்கி வா. மலை பகுதிக்கு சென்று தேனீக்கள் கூடு ஒன்றை எடுத்து வந்து மேளத்திற்குள் வைத்து மேளத்தை தயார் செய் என்று கூறினார். அவனும் அவ்வாறே செய்து மன்னரிடம் கொண்டு கொடுத்தான். மன்னர் கையில் வாங்கியதும் ஏற்பட்ட அதிர்வில் தேனீக்கள் பறக்கத் தொடங்கின. அவை பக்கங்களில் மோதவும் மேளம் ஒலிக்க ஆரம்பித்தது. அதை கண்ட மன்னன் வியப்படைந்து, எனது கால் வீக்கத்தை போக்கும் மருந்தையும் நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட ஆனந்தன் வருத்தத்துடன் வீட்டிற்கு வந்தான். அவனது வாடிய முகத்தை கண்டவுடன் மீண்டும் ஏதோ பிரச்சனை என்பதை தந்தை உணர்ந்து கொண்டார். நடந்ததை ஆனந்தன் கூற, நான் எப்படிப்பா மருந்து தயாரிப்பது என்று வினவினான். தந்தை மருந்து தயாரிப்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் மகனுக்கு சொல்லிக் கொடுத்ததோடு மருந்தையும் தயார் செய்து கொடுத்தார். அவன் மருந்தை மன்னனிடம் கொடுத்தான். மன்னர் காலில் ஏற்பட்ட வீக்கத்தில் பூச வலி குறைந்தது, வீக்கமும் குறைய ஆரம்பித்தது. இதனால் வியப்படைந்த மன்னன் ஆனந்தனை அழைத்து பாராட்டி, உன்னால் எப்படி இந்த 3 பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடிந்தது என்று கேட்டார். நான் வயதில் மிகவும் இளையவன், அனுபவமும் இல்லாதவன், இந்த பிரச்சனைகளுக்கு விடை காண எந்த வகையிலுமே தகுதி இல்லாதவன் என்று சொல்லி தந்தை தன்னுடன் இருப்பதையும் அவர்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டவர் என்ற உண்மையை ஆனந்தன் கூறினான். அவன் சொன்ன விவரம் மன்னனின் மனதை நெகிழச் செய்தது. இனி வயதானவர்களை நாடு கடத்த வேண்டியதில்லை என்று மன்னர் ஆணையிட்டார். பெரியவர்களின் அனுபவ அறிவு என்பது நமது விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவினை விட மிகுந்த வல்லமை வாய்ந்தது. அதுபோல வயதில் பெரியவர்கள் மட்டுமல்லாமல் அறிவில் பெரியவர்களையும் நம்முடைய துணையாக்கிக் கொள்ளுதல் மிக மிக முக்கியமான ஒன்று. அதில் உயர்வு தாழ்வு பார்க்க வேண்டியதில்லை. குணத்தால், பண்பால், அறிவால், ஒழுக்கத்தால், வாழ்க்கை நெறிகளால் சிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மதித்து அவர்களின் நட்பையும் உறவையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் வாழ்க்கை வளமானதாக அமையும்.